வணக்கம். டங் டை அப்படின்னா நாக்குக்கு கீழே சென்டரா நாக்குல டிப்ல இருந்து கீழே வாய்க்கு ஃப்ளோர் ஆஃப் த மவுத்ல வரைக்கும் ஒரு பேண்ட் மாதிரி வரும். அதுக்கு தான் டங் டை என்ன சொல்றது. நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் எதை பத்தி பேச போறேன். இதுதான் டங் டை. இப்போ இது இருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் குழந்தைக்கு வரும்னு பார்க்கலாம். டெஸ்ட் வேணுமா வேண்டாமா, அதே மாதிரி அதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதோட கிரேடிங் 4 டைப் இருக்கு. மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் கம்ப்ளீட். இது மைல்டா இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, அதனால தெரியாது. அதே மாதிரி மாடரேட் இல்லாட்டி சிவியரா இருந்தா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லாட்டி அவங்க டைரக்டா இஎன்டி கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைங்க பிறக்கிற குழந்தை இன்ஃபென்ட் பேபி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஃபீடிங்க்கு ப்ராப்ளம் வரும். அந்த டைம்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டா இருக்காது. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டா வயிறு நிறையாது. அப்போ அவங்க தூக்கம் நார்மலா இருக்காது, அழுதுட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம். வெயிட் லாஸ் கூட வரலாம். அப்படி இல்லை மாடரேட் டைப் ஃபீடிங் அவ்வளோ ப்ராப்ளம் வரல, அவங்க ஏஜ் 1 இயர் கிராஸ் ஆயிருச்சுன்னா அவங்க எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைம்ல சில வேர்ட்ஸ் அவங்களுக்கு வராது. என்னென்ன வேர்ட்ஸ் வராதுன்னா நான் எழுதியிருக்கேன். TDNLRZ. ஏன்னா இந்த டை இந்த நாக்கோட கெட்டு இருக்கிறதுனால இந்த மூமெண்ட்ஸ் கரெக்டா இருக்காது. அப்போ நாக்கோட டிப்பு மேல தொட முடியாது. கரெக்டா டச் பண்ணா மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வரும். அப்போ இந்த வேர்ட்ஸ் கிடைக்காது, சொல்ல வராது. அதனால என்ன ஆகும், இங்க டீன்னு சொல்றது சி வரணும், சவுண்டு வேற சவுண்ட் வரும். அப்போ வீட்டில் அம்மா கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்காது. அதே மாதிரி டியூஷன் டீச்சர்ல இருந்தும் இல்லாட்டி கிளாஸ் ஸ்கூல்ல இருந்தும் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவங்க மெயின் ப்ராப்ளம். அது மட்டும் இல்ல, டங்கோட மூமெண்ட்ஸ் நார்மலா இருந்தாதான் அந்த டென்டிஷன் பல்லு அதோட கண்டிஷன்லாம் நார்மலா இருக்கும். இப்போ சிவியர் டைப் இருந்தா டென்டிஷன்ல பல்லுல டிகே கூட வரலாம். இது எப்படி ட்ரீட் பண்றது? இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் எதுவும் வேணுமா வேண்டாமா? ஜென்ரலி இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ நம்ம குழந்தை எக்ஸாமின் பண்ணும்போது முதல்ல பார்க்கும்போது வா திறந்து நாக்கு கம்ப்ளீட்டா வெளியில் பெட்ரோல் போட சொல்லுவோம். இப்படி சப்போஸ் டங் டை இருந்தா, மாடரேட் டு சிவியரா இருந்தா அந்த டை டிப்ல ஒரு ஹோல்டு இருக்கு, அதனால அந்த டிப்பு கம்ப்ளீட்டா வெளியில வராது. இந்த லோவர் லிப்ல இருந்து வெளியில வந்தா அது நார்மல். அப்படி இல்லை இதுக்கு உள்ளதான் நிக்குது. அது மட்டும் இல்ல இந்த டங்கோட டிப்ல ஒரு ஹோல்டு இருக்கு, அதனால ஹார்ட் ஷேப்ட் வரும், இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் வாத் வந்து டங்குக்கு கீழே காட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி பேண்ட் தெரியும். இப்போ டயக்னோசிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன் ஆப்ரேஷன் செஞ்சாதான் முடியும். ஏதாவது டெஸ்ட் வேணுமா? யூஸ்வலி ஒரு டெஸ்ட்டும் வேண்டாம். ஆனா சில குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகும். அப்படி இருந்தா மட்டும் கோயாகுலேஷன் ப்ரொஃபைல் மட்டும் செஞ்சா போதும். நெக்ஸ்ட் அதோட ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது இது சர்ஜரி செஞ்சுதான் மாற்ற முடியும், டேப்லெட்ஸ் வச்சு மாற்ற முடியாது, ஸ்பீச் தெரப்பி மட்டும் செஞ்சு மாற்ற முடியாது. நான் பேசுறது மாடரேட் டு சிவியர் டைப் மட்டும்தான். ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லும்போது 9 மாசத்துக்கு கீழே இருந்தா ஓபிடி ப்ரொசீஜரையே முடிஞ்சிடலாம்.
ஒரு ஹாஃப் அன் ஹவர் அரை மணி நேரத்தில் வீட்டுக்குள்ள போயிடலாம். அப்படி இல்லை, ஒரு வயசுக்கு மேலே இருந்தால் அந்த பையன் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தால் ஓபிடி ப்ரொசீஜராக முடிச்சிடலாம். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு தேவையில்லை, அனஸ்தீஷியம் வேண்டாம். நம்ம செய்யும்போது ஓபிடி செய்யும்போது இங்கே மட்டும் கொஞ்சம் சின்ன அனஸ்தீஷியா கொடுப்போம். ஆனால் சில குழந்தைங்க கோஆப்ரேட்டிவ் இருக்க மாட்டாங்க, ரூமுக்குள்ள வரமாட்டாங்க, இப்போ செய்யறதுக்கு கஷ்டம். அப்படி இருந்தால் ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் மைல்டு அனஸ்தீஷியா கொடுப்போம். அந்த ப்ரொசீஜர் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆகும். ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை ஒரு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இதுதான் ப்ரொசீஜர். ஒரு மேஜர் சர்ஜரி கிடையாது, ஒரு ப்ரொசீஜர்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் ஸ்பீச் தெரப்பி 5 செஷன் போகணும். ஏன்னா இவ்வளோ நாள் கரெக்டாக அந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் வரல. அப்போ அதுக்கு எக்ஸசைஸ் கரெக்டாக செஞ்சால் தான் அது திருப்பி சீக்கிரம் குணப்படுத்த முடியும். அதனால ஸ்பீச் தெரப்பி 5 செஷன் போனால் நல்லது. அந்த 5 நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும்னா, அந்த ஆப்ரேஷன் செஞ்ச நாள் அன்னைக்கு கோல்டு வாட்டர் இல்லாட்டி ஐஸ்கிரீம் கொடுங்க. நெக்ஸ்ட் நாள் இருந்து ஒரு 3 நாளைக்கு சூடாக ஒன்றும் வேண்டாம், ஸ்பைசியாக ஒன்றும் வேண்டாம், வேற என்ன ஒன்றும் கொடுக்கலாம். எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிளுங்க, பாருங்க. 1, நாக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் போடணும். 1, 2, அது மாதிரி 10 தடவை செய்யணும். செகண்டு, நாக்கு ஃபஸ்ட்டு கீழே இப்படி செஞ்சீங்க, இப்போ மேலே திறந்து நாக்கு மட்டும் மேலே 10 தடவை செய்யணும். இது எப்போ செய்யணும்? ஆப்ரேஷன் முடிஞ்சு 5 நாளைக்கு. 5 நாள் முடிச்ச உடனே ஸ்பீச் தெரப்பிக்கு போகலாம். நான் ஆப்ரேஷனோட ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன், எவ்வளோ சிம்பிள்னு காட்டுறதுக்காக. பாருங்க, இதில் ப்ளீடிங் இருக்காது. இது பாருங்க, பாருங்க, ப்ளீடிங் கிடையாது. சிம்பிள் ஓபிடி ப்ரொசீஜரா செய்யறோம். இது ஆப்ரேஷனுக்கு முந்தி, இது ஆப்ரேஷனுக்கு அப்புறம். இந்த வீடியோ பாருங்க. நாக்கு வெளியில போடும்போது இந்த டிப்ல ஹார்ட் ஷேப் வருது பாருங்க. நாக்கோட மூமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா இருக்காது, மேல அவளை டச் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா கீழே பாருங்க, ஒரு பேண்ட் மாதிரி இருக்கு. இது ஆபரேஷனுக்கு அப்புறம். கீழே பாருங்க, ஃப்ரீயா இருக்கு, நார்மலா இருக்கு. இப்படிதான் டங் டை மேனேஜ் பண்றது. ஒரு சர்ஜரின்னு இல்லை, ஒரு ப்ரொசீஜரா செய்யலாம். அது ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். வணக்கம்.